ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சோம் சரணபவாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராபவ வருடம் ஆனி மாதம் 23ஆம் நாள், ஆங்கில வருடம் ஜூலை மாதம் 7ஆம் நாள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலனை பார்க்க இருக்கிறோம். மேஷம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். தொட்டதெல்லாம் துலங்கும். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். தொழிலில் நல்ல ஒரு பேரும் புகழும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சிறப்பாக லாப வருமானங்கள் கிடைத்து அதை சிறப்பாக முதலீடு செய்வீர்கள். இருந்தாலும் தொழில் முன்னேற்றத்திற்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். அதற்காக நீங்கள் கடின உழைப்பும் கடின முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தினால் விரயங்கள் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். நண்பர்கள் அனுபவஸ்தர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பொருளாதார நெருக்கடிகள் குறையும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். ரிஷபம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் அடையாளம் காணும் அளவிற்கு சிறப்பாக செயல்படுவீர்கள். லாப வருமானங்கள் கிடைக்கின்ற லாப வருமானங்களை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். தொழிலில் நீங்கள் எதிர்பாராத பணவரவுகள் உங்களை தேடி வரும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் அனைத்தும் வெற்றி பெறும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குழந்தைகள் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் அது இன்று கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் அதிகார போக்கை குறைத்து கொண்டால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். குடும்பத்தின் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கும். சகோதர பலம் கூடும். சகோதர ஆதரவு நன்றாக இருக்கிறது. மிதுனம் தொழிலில் இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கூட அதையெல்லாம் சமாளித்து நல்ல நிலையில் முன்னர் கொண்டு போவீர்கள். உங்களுடைய பேச்சில் ஒரு கனிவு, ஒரு முதிர்ச்சியும் தென்படும். உங்கள் பேச்சினால் எல்லோரையும் கவர்ந்து இழுப்பீர்கள். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும். உங்களுடைய கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. உணர்ச்சி வசப்படுவது, உஷ்ணப்படுவது போன்றவற்றை தவிர்த்து கொண்டால் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். திறமைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தினவர்கள் எல்லாம் உங்களை தேடி வருவார்கள். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்று சிறப்பாக செயல்படுவார்கள். வண்டி வாகன மாற்ற சிந்தனை மேலோங்கும். வசதி வாய்ப்புகள் கூடும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. கடகம் சுய சிந்தனை தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதிகாரிகள் ஆதரவு பெருகும். இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி உங்களுடைய தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை சாதித்து வெற்றி பெறுவீர்கள். நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். நண்பர்கள் குழந்தைகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களுடைய கோபதாபத்தால் சில விரயங்களை சந்திக்க நேரிடலாம். அரசு விஷயத்தில் சில விரயங்களை சந்திக்க நேரிடலாம். அக்கம் பக்கத்தினரால் விரயங்கள் உண்டாகும். மேலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். போட்டிகளில் வெற்றி பெற்று புகழடைவீர்கள். நல்ல தகவல் உங்களை தேடி வரும். கேட்ட இடத்தில் கேட்ட உதவிகள் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே அமைகிறது. சிம்மம் கடின உழைப்பு, கடின முயற்சிகள், எதிர்ப்புகளை சமாளித்தல் போன்ற போராட்ட வாழ்க்கையாக இன்று இருந்தாலும் அதன் பின்னால் உங்கள் தெளிவான திட்டத்தால் பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி காணப் போகிறீர்கள். சிம்மம் என்றாலே போராட்ட வாழ்க்கை தான். அதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஆனால் இன்று அதை போராடி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருப்பதால் அதை ஜெயித்து காணிக்கவும் செய்வீர்கள்.
உங்களோட எதிர்பார்த்த தனவரவுகள் நன்றாக இருக்கும். தொட்ட காரியங்கள் தொடங்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். வெற்றி மேல் வெற்றி வந்து குமியும். மூத்தோர்கள், நண்பர்கள், உதவிகள், உங்களுக்கு ஆதரவுகள் நன்றாக இருக்கிறது. லாப வருமானங்கள் அதிகரிக்கும். கிடைத்த வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. கன்னி, உங்கள் விருப்பங்கள் நிறைவேற கடினம் உழைப்பு தேவைப்படும். எதிர்ப்புகளை சமாளித்து அதையெல்லாம் முன்னேறி வெற்றி காண முயற்சிப்பீர்கள். தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை சாதிக்க முயற்சிப்பீர்கள். நண்பர்கள், வாழ்க்கை துணையால் வளம் காண்பீர்கள். தெளிவாக திட்டமிடுவதால் இப்பொழுது தேவைப்படுகிறது. குழப்பத்துடன் திட்டமிட்டால் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு வச்சுட்ருக்காதீங்க. சினிமாவில் காமிக்கிற மாதிரி திட்டமிட்டால் ஒரு திட்டமிடுங்கள். அதை உறுதியாக திட்டமிட்டு செயல்படுத்துங்கள். உங்களுடைய தொழிலில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும். நிர்வாக திறமையாக தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். பேரும் புகழும் உண்டாகும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். நண்பர்கள், குழந்தைகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வெற்றி மேல் வெற்றி வந்து குமியும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் திறமைகள் வெளிச்சத்திற்கு வரும் நாள். இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தியவர்களெல்லாம் உங்களுடைய வேலைக்காக அல்லது உங்களுடைய கருணைக்காக வந்து காத்திருப்பார்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். பிறமொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தவர்கள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற உதவி செய்வார்கள். உங்கள் செயல் திட்டங்கள் வெற்றி பெற உதவி செய்வார்கள். இருந்தாலும் வேலை செய்யும் இடத்தில் பணிச்சுமை, பணியழுத்தங்கள் இருப்பதால் மனம் ஒரு குழப்ப சூழ்நிலையிலே தெரியும். ஆகவே அதை எல்லாம் மனதை ஒருமுகப்படுத்தி வேலையில் கவனம் செலுத்தினால் வேலைகளை சிறப்பாக செய்து நல்ல பேரை எடுக்கலாம். அதிகாரி ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பயணங்கள் வெற்றி பெறும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. மூத்தோர்கள் ஆசீர்வாதம் நன்றாக இருக்கிறது. இருந்தாலும் சில அலைச்சல்களையும் விரயங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். மருத்துவ செலவு கூடும். சுய மருத்துவத்தை தவிர்ப்பது நல்லது. ஏதேனும் பிரச்சனை என்றால் அதற்கு உரிய சிறப்பு மருத்துவரை கண்டு மருத்துவம் செய்வது ஆரோக்கியம் சீராக வருவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் உங்கள் மேல் திணிக்கப்படும். ஆனால் பயணங்களை தவிர்க்க முடியாது. தேவையற்ற பயணங்களை விட்டு தேவையான பயணங்களை மட்டும் செயல்படுத்தி பாருங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. விருச்சிகம், உங்களுடைய முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். திறமையாக அதை செயல்படுத்தி வெற்றிக்கான முயற்சி செய்வீர்கள். அதன் மூலம் தொழில் இலக்குகளை நீங்கள் வெற்றி பெற பாடுபடுவீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதில் சில குழப்பங்கள் இருக்கும். அதாவது உங்களுக்கே உங்கள் விருப்பம் எதுன்னு தெரியாமல் குழம்பிட்டு இருப்பீங்க. ஒரு விஷயம் சரியாகிடுச்சுன்னா இதை விட அது நல்லா இருந்திருக்குமோ, அது முடிஞ்சுன்னா இதை விட அது கிடைச்சா நல்லா இருந்திருக்குமோன்னு சொல்லி உங்கள் விருப்பங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அல்லது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறினால் ஒரு திருப்தி இருக்காது. என்னதான் இருந்தாலும் கேட்ட உடனேவா கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மையில் இருப்பீங்க. அந்த குழப்பங்கள் எல்லாம் தவிர்ப்பது நல்லது. தடை தாமதங்கள் ஏற்படும், விமர்சனங்கள் ஏற்படும், எதிர்ப்புகள் தோன்றும். இருந்தாலும் அதையெல்லாம் வெற்றி பெறும் ஆற்றல் இருப்பதால் நீங்கள் இன்று அதை சிறப்பாக செயல்படுத்தி வெற்றிக்கான முயற்சி செய்வீர்கள். எதிர்பாராத தனவரவு இருக்கிறது. வம்பு வழக்குகளுக்கு போவது, பஞ்சாயத்து செய்வது, முன்ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. தனுசு, உங்களுடைய பேச்சு திறமையால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். உங்கள் திறமைகள் வெளிச்சத்திற்கு வரும். உறவினர்களோடு சில வேறுபாடுகள் வந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உறவினர்களை டிஃபன் காஃபி ரேஞ்சில் நிப்பாட்டிக்கோங்க. உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுப்பதில் சிறப்பங்கள் இருக்கும். படித்த பாடங்கள் நினைவுக்கு வராமல் வேறு ஏதோ சிந்தனைகளும் கலந்து வருவதால் படித்த பாடங்கள் நினைவிற்கு வருவது சிறிது சிரமமாக இருக்கும். ஆகவே மாணவர்கள் கருத்தொன்றி பாடங்களை படிக்க வேண்டும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு தலைமை பதவிகள் தேடி வரும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். மக்கள் ஆதரவு பெருகி வருகிறது. தொழிலில் நல்ல ஒரு பேரும் புகழ் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு சில முன்னேற்றத்தை எடுப்பீர்கள். வாழ்க்கை துணையின் வழியில் சில சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகக்கூடி தொழிலும் குடும்பத்திலும் உங்களுக்கு நல்லவைகள் நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. மகரம், சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பிறமொழி பேசுவர்கள், அந்நிய மாநிலத்தவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். ஆனால் குடும்பத்தில் அவர்களுடைய ஆதிக்கத்தை தவிர்ப்பது நல்லது.
குறுகிய தூர பயணங்கள் வெற்றி பெறும். போட்டிகளில் குழப்பங்கள் ஏற்படும். நல்ல தகவல் வர தாமதமாகும். கேட்ட இடத்தில் கேட்ட உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். பணிச்சுமை பணி அழுத்தங்கள் அதிகரித்தாலும் உங்கள் நிர்வாகத் திறமையால் அதையெல்லாம் வெற்றி காண்பீர்கள். அதிகாரிகள் ஆதரவு மீண்டும் உங்களுக்கு மன ஆறுதலை தரும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பயணங்கள் பலனளிக்கும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. கும்பம். நீண்ட நாட்களாக சொல்லிக் கொண்ட விஷயங்களை எல்லாம் இன்று செய்து முடிப்பீர்கள். பிறமொழி பேசுபவர்கள் வேற்றுமானியத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் சில குழப்பங்கள் வந்து போகும். எதையும் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் மனம் தள்ளாடும். அதையெல்லாம் விட்டு எது நல்லதோ அதை பற்றி சிந்தியுங்கள். இப்படி ஒரு முடிவு எடுப்பதனால் அவருக்கு பிரச்சனையாகுமோ இவருக்கு பிரச்சனையாகுமோ என்று ஆட்கள் சம்பந்தமாக ஒரு முடிவு அல்லது ஆட்களுக்கு சாதகமாக ஒரு முடிவு எடுக்க நீங்கள் தீர்மானித்தால் மனம் குழப்பத்தில் இருக்கும். ஆகவே எந்த விஷயத்தை பேசுகிறோமோ அந்த விஷயத்தை எந்த டைரெக்ஷனில் போகணும், என்ன செஞ்சால் சரியாக இருக்குன்னு ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அதுபடி முடிவு எடுக்கும்போது குழப்பங்கள் தீரும். விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள். உங்களுடைய நிர்வாகத்தினம் வெளிப்பட்டு அரசு விஷயத்தில் கேட்ட உதவிகள் கிடைக்கும். கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் கட்ட பஞ்சாயத்து செய்வது, வீண் விவாதங்களில் கலந்து கொள்வது, ஜாமீனுக்கு எடுத்து போடுவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி உங்களுக்கு இந்த நாள் ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. மீனம். லாபம் என நினைத்த கஷ்டங்கள் நஷ்டத்தில் முடியும். இருந்தாலும் நிகர வருமான லாபத்தில் இருப்பதால் மன மகிழ்ச்சியில் தான் இருக்கும். பிறமொழி பேசுபவர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகளை பெறுவதற்கும் லாப வருமானம் அதிகரிப்பதற்கும் உதவிகரமாக இருப்பார்கள். இருந்தாலும் என்ன ஒரு லாபம் வந்தாலும் என்ன ஒரு சிறப்பாக செயல்பட்டாலும் உங்கள் மனம் மட்டும் ஒரு குழப்பத்திலே இருக்கும். மனதில் இடம் புரியாத ஒரு அதிருப்தி தென்படும். உங்கள் திறமைகள் வெளிச்சத்திற்கு வந்து திறமைகள் மதிக்கப்பட்டாலும் கூட உங்கள் மனம் ஒரு கவலையிலே இருக்கும். தெளிவான திட்டங்கள் மூலம் காரியத்தை சாதிக்க முற்படுவீர்கள். மனம் குழப்பமடைவதால் ஒரு சில தடுமாற்றங்களை சந்திப்பீர்கள். நண்பரால் வாழ்க்கை துணையால் வளம் காண்பீர்கள். வியாபார வணிகம் நல்ல முன்னேற்றத்தை காணும். சிலர் வியாபார விரிவாக்க சிந்தனைகள் மேலோங்கும். குடும்பத்திலும் தொழிலிலும் நல்ல விஷயங்கள் நடப்பதால் மனக்குழப்பத்தை தவிர்த்து செய்கின்ற காரியத்தில் கருத்துண்டி செயல்பட்டால் இந்த எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு ஒரு இனிய நாளாகவே அமையும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வெளி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சௌம் சரணபாய நமக.